ஏற்கனவே தொப்பியின் தீர்ப்பு அப்படின்னு ஒரு படத்துக்கு நான் விமர்சனம் எழுதியிருந்தேன். இப்போ அந்த தொப்பியின் தீர்ப்பில் 2வது படம், அதற்கான விமர்சனத்தை நான் இப்போ முன்வைக்கப் போகிறேன். சமீபத்தில் தனுஷ் நடித்து கரை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது என்ன கரை அப்படின்னு நினச்சா, தனுஷோட பேர் கரசாமியாம். கரசாமி அப்படிங்கிறத சுருக்கமாக கரை அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, இந்த கரைக்கு ஹிந்தியில் கரா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவ்வளோ பெரிய டீமு, இவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, இவ்வளோ பெரிய நடிகையர்கள், அவங்களுக்கு தமிழுக்கும் ஹிந்திக்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாமல் போனது ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயந்தான். சரி, நம்ம இதை வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறோம்? படம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனிங் சீன், முதல் காட்சியிலேயே தனுஷும் அவருடைய நண்பரும் ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கிறாங்க. நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடணும்னு நினைக்கும் போது பயந்து போய் தனுஷை விட்டுட்டு அவர் நண்பர் ஓடி போயிடுறார். தனுஷ் போலீஸில் மாட்டிக்கிறார். பிறகு போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்றார். அது சினிமாவில் உள்ள கதாநாயகங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வரம் கிடைக்கிது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிட்றது. தப்பிச்சா அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு புரோட்டா கடையில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூட அவர் மனைவி இருக்காங்க. இவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. டைரக்டர் கண்டா தெரியுமாங்கிறதும் புரியலை. அந்த புரோட்டா கடையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீடெல்லாம் ஒழுகுது, தண்ணியெல்லாம் அவங்க 2 பேர் மேலே படுதான். உடனே தனுஷ் ஒரு முடிவு பண்ணுறாரு, நாம் தனியாக புரோட்டா கடை வைப்போம். புரோட்டா கடை வைக்கிறதுக்கு படத்துக்கு எங்கே போவீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அந்த காலத்தில் வயக்காடு இருக்குது, அதை விற்று நம்ம அதில் ஒரு பங்கை எடுத்துகிட்டு வந்து புரோட்டா கடை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்கு 2 பேரும் கிளம்புறாங்க. தனுஷும் தனுஷின் மனைவியும் கிளம்புறாங்க. ஊருக்கு போன இடத்துல தன்னுடைய மனைவியை வீட்டுக்கு கூட்டு போகாமல் அங்கே இருக்கிற ஒரு லாட்ஜில் தங்க வைக்கிறார். எதுக்கு தங்க வைக்கிறாருன்னு அவர்கிட்டையும் கேட்கணும், இல்லை டைரக்டர்கிட்ட கேட்கணும். அப்பாவை போய் பார்க்குறாரு. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பையனை பார்த்ததில் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா கேட்குறேன், நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குல்ல, அது என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த நிலத்தை அடமானம் வச்சு நான் டிராக்டர் வாங்கினேன். ஆனால் இப்போ டீசல் பிரச்சனைனால ஒன்றுமே நடக்கலை, அதனால் விவசாயம் பண்ண முடியலை, ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார். அது போக நான் இது வியாபாரம் மிக பெருசாக நடக்கும்னு நினச்சி என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் அவங்க சொத்தை அடமானம் வச்சு டிராக்டர் வாங்க சொன்னேன். எல்லாருமே மாட்டிக்கிட்டோம், யாருமே பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை அப்படின்ன உடனே தனுஷோட அப்பாவுக்கு நம்ம பேங்க்கில் இருந்து திவால் நோட்டீஸ் வருது. அதாவது நிலத்தை கையகப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வருது. அதை பார்த்துட்டு தனுஷ் என்ன சொல்கிறாரு, இதை நம்ம இடத்த நல்ல விலைக்கு விற்றுருவோம், விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நான் போய் பிழைச்சிக்கிடுவேன்னு சொல்கிறார். அவங்க அப்பா சொல்கிறாரு, நிலத்தெல்லாம் நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னு வழக்கம் போல் நான் விவசாயி அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக்லாம் பேசுகிறார். சரி, நீ இதுக்கு முன்னால் உனக்கு கொடுத்த பணத்தை என்ன செஞ்சேன்னு கேட்குறார். அதுக்கு முன்னால் அவர் என்ன பணம் கொடுத்தாரு, அதை என்ன பண்ணார் தனுஷ்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஏன் லாட்ஜில் தங்க வச்சாருன்னு தெரியல, ஏன் வீட்டுக்கு கூட்டு வர்றாருன்னு தெரியல. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அந்த பொண்ணை நல்லா வரவேற்கிறார்கள். இதுக்குள்ள அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிடுறார். இறந்து போன உடனே அவருடைய பிரேதத்தை தன்னுடைய நிலத்தில் இவருடைய முன்னோர்கள் எங்கெல்லாம் புதைச்சோமோ அதுக்கு பக்கத்தில் புதைக்கணும் அப்படின்னு தனுஷ் முயற்சி பண்ணுறார். அப்போ பேங்க்லேருந்து வந்துடுறாங்க, நாங்கள் உங்கள் இடத்த சீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இதுக்குள்ளே எதையுமே பண்ணக்கூடாது, யாரையுமே புதைக்கிறது வைக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது, பணத்தை கட்டிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை புதைச்சிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை அனாதை பணம் மாதிரி ரோட்டில் போட்டுறாரு. ரோட்டில் போட்ட உடனே அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அனாதை பணம்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் மார்ச்சுவரியில் வச்சிட்றாங்க. அங்கே மார்ச்சுவரியில் இருக்கக்கூடிய காப்பாளர்கள்ட்ட
இவரும் தனுஷும், தனுஷோட தாய் மாமனாக வரக்கூடிய கருணாசும், நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுருங்க, நாங்கள் பணத்தை கட்டி திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த பிரேதத்தை எங்கள் தகப்பனாருடைய பிரேதத்தை வாங்கிக்கிறோன்னு சொல்லிடுறாங்க. அவங்க சரின்றாங்க. இப்போ தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா, அவருடைய நண்பர்கள், அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களும் ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் தான் அடமானம் வச்சு டிராக்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவுடைய பாடியை திருப்பி எடுக்கணும்னா அவர் பேங்க்குக்கு பணம் கட்டணும். பேங்க்குக்கு பணம் கட்டணும்னா பணம் வேணும். பணம் இல்லை. அப்போ அந்த பேங்க்கை கொள்ளையடிக்க முடிவு பண்ணுறார். இனிமேல் அந்த பேங்க்கை எப்படி கொள்ளையடிக்கிறார், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கிறாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைய யாராவது பேங்க்கை கொள்ளையடிக்கணும், இந்த படத்தை பார்க்கலாம். அடுத்தது, இவர் இப்படி கொள்ளையடிக்கிறத பார்த்துட்டு அந்த பேங்க்கோட ரீஜனல் மேனேஜர், அவர் ஒரு 4 அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு அவரும் பேங்க்கை கொள்ளையடிக்க ஆரம்பித்தார். மாறி மாறி பேங்க்கை எப்படி கொள்ளையடிப்பதுன்னு அந்த பேங்க்கு எத்தனை பிரான்ச் இருக்கோ அத்தனை பிரான்ச்சிலையும் தனுஷ் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுறார். கொள்ளையடிக்க ஆரம்பித்த உடனே அந்த நோட்டில் வரக்கூடிய நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு இவரை பிடிச்சிடலான்னு சொல்லி அந்த நம்பருக்குடைய டீட்டெயில்ஸை போலீஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த பேங்க்கில் கொள்ளையடித்த பணத்தை வேற ஒரு ஜவுளி கடையில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற பழைய நோட்டை எடுத்துகிட்டு வந்துடுறார். எப்படி ஒரு புத்திசாலித்தனம் பாருங்கள். இந்த பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் அவர் கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த பக்கம் ரீஜனல் மேனேஜர் கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்படியே பேங்க்கில் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமான பணத்தை, அவர்கள் கடன் வாங்கிய பணத்தை கொள்ளையடிச்சு தனுஷ் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் உங்கள் நிலத்தை திருப்பிக்கோங்கன்னு சொல்லிடுறார். இதுக்குள்ள இந்த போலீஸ்காரர் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் மேலே, தனுஷ் மேலே அவருக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த ரீஜனல் மேனேஜர், பேங்க்கை கொள்ளையடித்த ரீஜனல் மேனேஜர் மாட்டிக்கிறாரு போலீஸ்ட்டு. அப்படி அங்கிட்ட ஒரு தனி ட்ராக் போதும். இதுக்குள்ளே இவர் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்த உடனே எல்லாரும் ஒரே நாளில் பேங்க்கில் போய் எங்கள் பணத்தை திருப்பி கொடுங்க, எங்கள் பத்திரத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி ஒரே கூச்சல், ஒரே குழப்பம் நடக்குது. இவரும் பணத்தை கட்டிடுறாரு. யார்? தனுஷ் பணத்தை கட்டிட்டு அவங்க அப்பாவோட பிரேதத்தை, எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, பிரேதம் அப்படி புதுசாக இருக்குன்னு தெரியல, அது நாரி போயிருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும், படத்தில் அப்படித்தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரேதத்தை எடுத்துகிட்டு அவங்களுடைய முன்னோர்களை இவருடைய நிலத்தில் புதைத்ததற்கு பக்கத்திலே அவங்க அப்பாவையும் புதைச்சிடுறாங்க. இப்போ போலீஸ் கரெக்டாக தனுஷை பிடிச்சிருது. தனுஷை பிடிச்ச உடனே அந்த போலீஸ்காரர் ரொம்ப யோசிக்கிறார். இப்போ தனுஷை பிடிச்சோம்னா தனுஷுக்கு புகைப்படங்கள் மீடியாவில் தனுஷை ஃபோக்கஸ் பண்ணும், நம்மளை ஃபோக்கஸ் பண்ணாது. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அரெஸ்ட் பண்ண தனுஷை விட்டுறாரு. நீ நல்ல காரியத்துக்கு தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிவிட்டு இவர் இங்கிட்டு போயிடுறார். இதுக்கு ஊடால இவருடைய மனைவி, யார்? தனுஷோட மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. அவங்க வயிற்றில் இறந்து போன தகப்பனார் தான் வளர்றாருன்னு அவங்க அம்மா பெரிய சென்டிமெண்ட்டு, அழுகையெல்லாம் அழுகுறாங்க. எவ்வளவு சிறப்பான படம். ஒரு பேங்கை கொள்ளையடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த படத்தை அனைவரும் தவறாமல் பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்களும் பேங்கை கொள்ளையடிக்க முடிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.